for us to be visible, we learned this PR activities, promotional activities only from Mr. Sundar. So I think these are the two things that you have to listen or take as a message from Sundar. A principal to principal, a school which had only 180 children, but today I think it has got 580. One person is able to make miracles in this rural town called Virudhunagar with his resourcefulness, and he has always got lot of love for his own family and children. A person who is meticulously connected with forums called JCI, Toastmasters, because he loves to improve his language, he loves to improve his serving tendency towards the community. So if you still have time to know more about him, you have to go into the YouTube and check the Jaya TV channel on Marthi Yosi. He has delivered a content on zero garbage movement. So people like him can deliver a lot more than what they actually intend to do, because they are so socially connected that I will give a reference from what happened last month. Last month there was a event called Walkathon, which was organized by JCI Virudhunagar. And then see, usually people when they are called as chief guest, you should see how much of pride they own, that they are very focused that they finish off their work and then go away. But then when Mr. Sundar was called as a chief guest for one of the programs, he very casually made sure that he owned the stage for a few minutes, made all the children bend down and pick the garbage that was littered during the event. So look at the way a person is totally involved in what his belief system is. எதை நம்புறாங்களோ, என்ன ஒரு விஷயத்தை ப்ரோமோட் பண்ணணும், அட்வொகேட் பண்ணணும்னு மனசு சொல்லுதோ, அது எந்த ஒரு ஹெசிடன்சியும் இல்லாம அட்வொகேட் பண்ற ஒரு நபர். So he is going to teach us. If not you, then who will do this? If not now, then when are we going to do this? So over to a very good friend of mine, Mr. Sundar, to take over. Over to you, sir. Thank you, Adhavali ma'am. So happy with the way you introduced me to all the participants in this meeting. And before நான் ஆடிபிளா இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களோட சாட் பாக்ஸ்ல மட்டும் ஐ லவ் இந்தியா மட்டும் டைப் பண்ணீங்கன்னா உங்க ஒவ்வொருத்தருக்கும் என்னோட வாய்ஸ் வந்து ஆடிபிலிட்டி இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்குவேன். ஏன்னா இந்த மெசேஜ் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து நான் சொல்ல போற எல்லாமே வந்து கண்டிப்பா உங்களுக்கு கேட்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை எனக்கு வந்துடும். 2 பேர் ஐ லவ் இந்தியா அப்படின்னு போஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் மத்த எல்லார்ட்டையும் எதிர்பார்க்கிறோம். ஓகே, 3 4 5 6 7 8 ஓகே, ஒரு 8 பேர் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிட்டாங்க. சோ ஐ எம் ஆடிபிள். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு ஒரு இன்விடேஷன் ராஜவலி மேம் வந்து வரும்போது, ராஜவலி மேம் வந்து நம்ம ஏற்கனவே அவங்ககிட்ட என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னா, ராஜவலி மேம் இதை செய்ய முடியுமான்னு எப்பயுமே கேட்காதீங்க, என்ன செய்யணுமோ எனக்கு வந்து நீங்க வந்து சொன்னீங்க அப்படின்னா இமீடியட்லி அந்த வேலையை நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம் ரிகார்டிங் திஸ் இந்த கார்பேஜ் மேனேஜ்மெண்ட் பொறுத்த அளவுக்கு. சோ இதை அவங்க கொடுக்கும்போது வந்து எனக்கு இந்த குரூப்ல வந்து சொல்ல வேண்டிய விஷயம், எனக்கு எப்படி இந்த விஷயம் வந்து மனசுல ஒரு தாக்கம் ஏற்பட்டுச்சு, நான் எப்படி என்னை வந்து இதுல இன்வால்வ் பண்ண ஆரம்பிச்சேன். அப்ப நீங்க அந்த பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா that will also really help you to make the changes in yourself. இப்ப மேம் சொன்ன அந்த ஈவென்ட் இருக்கு இல்லையா, அந்த ஈவென்ட்ல வந்து ஒரு புது டைட்டில் வந்து ஒண்ணு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மாணவர்கள் நமக்கு சொன்னாங்க. அந்த டைட்டில் என்ன அப்படின்னா குப்பை பொறுக்கி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த ஈவென்ட்ல நாங்க வந்து பிக்கப் பண்ணிட்டு இருக்கும் போது எங்க மாணவர்களுக்கு கொஞ்சம் வருத்தம், சார் எல்லாரும் வந்து இப்படி நம்மள சொல்லிட்டாங்க அப்படின்னு. ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்ன அப்படின்னா, பல தேசிய தலைவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க ஆரம்ப காலத்துல அவங்க நம்ம நாட்டுக்காக செய்ய ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு கிடைச்சது கிரிட்டிசிசம் மட்டும்தான். அப்ப நம்மள கிரிட்டிசிசம் பண்றாங்க அப்படின்னா நம்ம லீடர் ஆக ஆரம்பிச்சிட்டோம், உயிரை போக ஆரம்பிச்சிட்டோம். அதனால இது வந்து நமக்கு கிடைச்ச முதல் மாலை. சந்தோஷமா எல்லாரும் போட்டுக்கோங்க, முடிஞ்ச ஒரு டிஷர்ட் கூட என்ன பண்ணுவோம், குப்பை பொறுக்கி நடிச்சு வந்து நம்ம வந்து தாராளமா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். சோ இது ஒரு ரீசெண்டா நடந்த அந்த மேம் சொன்னதோட கனெக்டட்ங்கிறதுனால சோ அதை சொல்லிட்டு லெட் மீ கெட் விட்டு. சோ எனக்கு வந்து நம்ம இந்த விஷயத்தை பார்க்கும்போது வந்து ஐ லைக் ஒரு ஸ்டோரி வந்து ரொம்ப ஞாபகம் வருது. இந்த ஸ்டோரி யாரை பொறுத்தது அப்படின்னா ஒரு பெயிண்டரை பொறுத்த ஸ்டோரி. அவர் உலகத்திலேயே ஒரு பெஸ்ட் பெயிண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் அழகான பெயிண்டிங்கை வந்து வரைஞ்சி ஒரு எக்ஸிபிஷன் வச்சு அதை வந்து விற்பனை பண்ணுவார். அவர் வரைஞ்ச பெயிண்டிங் எல்லாம் கொடுத்து வாங்குறதுக்கு லட்சங்கள்லயும் கோடியிலையும் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு மக்கள் தயாராக இருப்பாங்க. அப்ப அவருக்கு வந்து ஒரு நாள் சந்தேகம் என்ன வருது அப்படின்னா, நம்ம வரைகிற பெயிண்டிங்க லட்சம் கோடி கொடுத்து மக்கள் வாங்கிட்டு போறாங்களே, ஆனா ஒரு ஆள் கூட ஒரு குறை கூட சொல்ல மாட்டாங்களே, நம்ம வந்து அவ்வளவு குறை சொல்லாத அளவுக்கு நம்ம எல்லாம் பெயிண்டிங் வந்து வரைஞ்சிடறோம் அப்படின்னு அவருக்கு ஒரு டவுட் வருது. அத நண்பர் ஒருவர்கிட்ட பேசுறாரு, இந்த மாதிரி வந்து நான் வரைகிற பெயிண்டிங் யாரும் குறைய சொல்லல, ஆனா உண்மை நிலை என்ன நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. அப்ப அந்த உண்மை நிலை தெரிஞ்சுக்கலாம் நண்பர் சொன்ன ஒரு விஷயம், ஒரு பெயிண்டிங் வரைங்க, அதை கொண்டு போய் வந்து நம்ம ஊர்ல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் அதிகமா மக்கள் பிளங்குற இடம், அங்க கொண்டு போய் அந்த பெயிண்டிங்க மாட்டிடுவோம். நைட் யாருமே இல்லாத நேரத்துல பக்கத்துல ஒரு போர்டு வச்சிடலாம், ஒரு டேபிள்ல வந்து ஒரு ரெட் கலர் பெயிண்டும் ஒரு பிரஷும் வச்சிருவோம். சோ இதுக்கு பக்கத்துல அந்த போர்டுல என்ன எழுதிருக்க போறோம் அப்படின்னா, இந்த பெயிண்டிங்கில் ஏதாவது தவறு தெரிந்தால் அந்த தவற இந்த பிரஷ வச்சு எந்த இடத்துல தவறு இருக்குன்னு சுட்டி காமிங்க அப்படின்னு. சோ வச்சுட்டாங்க. அன்னைக்கு நைட் வச்சுட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் விடியுது. மக்கள் கிராஸ் பண்றவங்க இந்த போர்டை பாக்குறாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய அந்த என்னென்னலாம் மிஸ்டேக் பாக்குறாங்களோ அதை வந்து பார்த்து நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த 24 மணி நேரம் முடிஞ்சு அடுத்த நைட் வந்து அந்த பெயிண்டர் வந்து ஆசையா வராரு. ஏன்னா அவரோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, இது வரைக்கும் அவரோட பெயிண்டிங் யாரும் என்ன பண்ணல, குறையே சொல்லல. அப்ப இன்னைக்கு அந்த பெயிண்டிங் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறாரு, எந்த ஒரு குறையும் இல்லாம அப்படியே நம்ம வச்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறாரு. ஆனா அந்த பெயிண்டிங்கில் அத்தனை இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா ஒரு ரெட் டாட் இருக்கு.
சோ அவருக்கு என்ன ஆயிருது அப்படின்னா ரொம்ப வருத்தமாயிருது. ஏன்னா இவ்வளவு நாள் குறையே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு மனிதர் அவரோட பெயிண்டிங் ஃபுல்லா மக்கள் குறை சொல்லிருக்காங்கன்னு அவரால் அதை தாங்கவே முடியல. அவர் படம் வரைகிறதே விட்டுறாரு. ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆயிடுச்சு. திரும்ப அந்த நண்பர் யார் வந்து இவருக்கு அந்த யோசனை சொன்னாரோ அவர் இவர் பார்க்கும்போது சொல்றாரு, என்ன இப்பெல்லாம் நீ படம் வரையறதுல அப்படின்னா, இல்ல நான் வரைகிற படத்துலதான் இவ்வளவு தப்பு இருக்குன்னு மக்கள் சொல்லிட்டாங்களே, இனிமேல் நான் எப்படி படம் வரைய முடியும், எனக்கு பெயிண்டிங் தெரியாது போல அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த நண்பர் மீண்டும் ஒரு யோசனை சொல்றாரு, மறுபடியும் நீங்க ஒரு அழகான பெயிண்டிங் வரைங்க, அதே ரயில்வே ஸ்டேஷன்ல கொண்டு போய் வைப்போம், அதே எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ண போறோம். ஆனா இதுல ஒரே ஒரு சின்ன மாற்றம் என்னன்னா, பக்கத்துல ரெட் கலர் பெயிண்ட் வைக்காம எல்லா கலர் பெயிண்டும் வச்சிரும். இந்த ஓவியத்தில் ஏதாவது குறை இருந்தா அந்த ஓவியத்தை நீங்களே சரி பண்ணுங்கன்னு ஒரு போர்டு வைக்க போறோம். இதை வச்சுட்டு நம்ம 24 நேரம் கழிச்சு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. திரும்ப 24 நேரம் கழிச்சு போய் பார்த்திருந்தா என்ன நடந்திருக்கும்? அந்த ஓவியம் சரி செய்யப்பட்டிருக்குமா அப்படின்னா அதுதான் இல்ல, அந்த ஓவியம் அப்படியே விட்டு செல்லப்படும். அப்ப நான் இங்க இதற்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்தியால எல்லா இடத்துலயும் குப்பை இருக்கு, இந்தியா கிளீனா இல்ல, இந்தியா சுகாதாரமா இல்ல, இத குறை சொல்றதுக்கு 1 கோடி பேர் இல்ல பல கோடி பேர் கூட வருவாங்க. ஆனா அதை சரி பண்றதுக்கு ஒரு நபர் தான் வருவாங்க, இல்ல வெரி ஃபியூ நபர் தான் வருவாங்க. அப்படி இந்த குரூப்ல உட்கார்ந்து இருக்கிற நீங்க எல்லாமே நம்ம இந்தியாவை, நம்ம நாட, நம்ம பூமியை சரி பண்றதுக்காக வந்த மிகப்பெரிய ஒரு திறமை மிக்கவர்கள். உங்ககிட்ட வந்து நான் வந்து சொல்லணும் அப்படின்னா, ஒரு சின்ன வயசுல நம்ம ஸ்கூல்ல எல்லாருமே வந்து ஒரு பிளட்ஜ் எடுப்போம் இல்லையா, அந்த காலையில செஷன்ல, இந்தியா என் தாய்நாடு, நான் இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். வந்து இப்ப நான் வந்து இந்த வந்து போன வாரத்துல வந்து இந்த கொஸ்டின் வந்து எங்க டீச்சர்ஸ் கேட்டேன், how many of you are real patriots of our country அப்படின்னு. எல்லாருமே உடனே கை தூக்கிடுவாங்கல்ல. இப்ப உங்கள்ட்ட கேட்டாலும் நீங்க எல்லாரும் கை தூக்குவீங்கல்ல, இந்தியா உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னா. சரி, ஆனா அவங்கள்ட்ட கேட்டுட்டு அடுத்த 2வது கேள்வி, எதன் மூலமாக நீ இந்தியாவை நேசிக்கிற அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட, என்ன விஷயம் செய்யறது மூலமாக யூ ஆர் a patriot towards the nation தெரிஞ்சுக்கிட்ட அப்படிங்கிறதுக்கு பல பேருக்கு பதில் இல்ல. இதே கேள்வி அடுத்து கொஞ்சம் மாத்தி கேட்டேன், எத்தனை பேருக்கு உங்க அம்மாவை பிடிக்கும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டோம். எல்லாரும் திரும்ப அதே தான் கை தூக்குறாங்க. எதனால உங்க அம்மாவை பிடிக்கும் அப்படின்னா, எங்க அம்மா எனக்கு அதை செய்வாங்க, எனக்கு இதை செய்வாங்க, அதை பண்ணுவாங்க, இதை பண்ணுவாங்க. அப்ப உங்க நாடும் உங்க அம்மாவும் உங்களுக்கு செய்யறதுனாலதான் உங்களுக்கு பிடிக்கிறதே தவிர நீங்க நாட்டுக்காக என்ன செய்யணுங்கிறத யாரும் நினைக்கிறதே கிடையாது. அப்ப the real patriot அப்படின்னா, நாடு என்ன செய்யறது நமக்கு, நம்ம தான் அந்த நாட்டுக்காக என்ன பண்ணணும், கான்ட்ரிபியூஷன் பண்ணணும். ஏன்னா நாடு நம்மகிட்ட எதிர்பார்த்து எதுவுமே செய்யறது இல்லை. இன்னைக்கு நம்ம பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வளர்ந்துட்டு இருக்கு, நமக்கு உணவு, காத்து, தண்ணி இது எல்லாத்தையும் அது வந்து கொடுத்துட்டே இருக்கு வித்வுட் எனி எக்ஸ்பெக்டேஷன். ஆனா நம்ம தான் அதுக்கு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம், டிமாண்ட் பண்ணிட்டே இருக்கோம். சோ இதை சொல்லும் போது வந்து நீங்க எல்லாருமே ஸ்கூல்ல படிச்சா கண்டிப்பா ஒரு ஸ்டோரி ஞாபகம் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு மரமும் ஒரு குழந்தையும் ஃப்ரெண்டா இருக்கும். அந்த மரம் வளர்ந்துட்டு இருக்கிற காலத்துல அந்த குழந்தை ஒவ்வொரு தடவையும் வந்து அதுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா போய் மரத்துல கேட்கும். அந்த மரம் வந்து முதல் எடுத்தோடனே வந்து அதோட பழங்கள் எல்லாத்தையும் வந்து உதுத்து விடும். இந்த பழங்கள் எல்லாத்தையும் அந்த குழந்தை கொண்டு போய் கடையில வித்து கொண்டு வந்து அந்த அது சந்தோஷமா வாழும். அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அது சோகமானோடனே திரும்ப என்னப்பா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இல்ல என்னுடைய மனைவிக்கு ஒரு அழகிய வீடு நான் கட்டணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கு அப்படின்னு என்னோட விறகுகள் எல்லாத்தையும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம். சோ ஒரு வயசான காலத்துல திரும்ப அந்த குழந்தை வந்து அந்த மரத்துட்டு வரும். அப்ப அந்த மரம் சொல்லும், இனிமேல் எனக்கு கொடுக்குறது ஒண்ணும் இல்ல அப்படின்னு, எனக்கும் இனிமேல் எந்த தேவையும் இல்லைங்கிற மாதிரி நம்ம நாடு கொடுத்துட்டே தான் இருக்கு நமக்கு. அப்ப நம்ம என்ன பண்ண வேண்டிய இருக்கிற காலகட்டத்துல இருக்கோம் அப்படின்னா, we should be realize. சோ இந்த ரியலைசேஷன் எனக்கு எங்க அப்பா மூலமா எப்படி கிடைச்சிச்சுன்னு சொல்றேன். எங்க அப்பாவுக்கு வந்து காந்தி மேல வந்து ரொம்ப பாசம் உண்டு. எங்க வீட்டுல வந்து ஒரு காந்தி சிலை இருக்கும். ஏன்னா முன்னாடி வந்து நிறைய பேரோட வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா தேச தலைவர்களுடைய படங்கள் வந்து வீட்டுல மாட்டி வச்சிருப்பாங்க. அந்த படம் வந்து அழகா வந்து இன்னைக்கு கடைகள்ல விக்குது, ஒரு அழகா ஃப்ரேம் போட்டு விற்கக்கூடிய படங்கள் வீட்டுல இருக்கும். அந்த உண்மையிலேயே வந்து அந்த தேச தலைவர்கள் மேல அக்கறை இருக்கிறவங்க எப்படி கடவுளுக்கு வந்து இந்த மாலை எல்லாம் போடுறாங்களோ அதே மாதிரி அவங்களுக்கும் வாரம் வெள்ளிக்கிழமை எங்க வீட்டுல வந்து வியாழக்கிழமை வீடு அலசி விட்டுருவாங்க, வெள்ளிக்கிழமை வந்து இந்த தேச தலைவர்களுக்கு எல்லாம் மாலை போட்டு அப்படின்னு சொல்லி மரியாதை பண்ணக்கூடிய அந்த சம்பிரதாயத்தை பார்த்திருக்கேன். அப்ப காந்தியை பத்தி எங்க அப்பா எனக்கு என்ன சொன்னாரு அப்படின்னா, காந்தியோட ஆசிரமத்துல சேர்றதுக்கு அவர் ஒரு அடிப்படையாக ஒரு வாலண்டியர் வச்சிருந்தாரு. என்ன அப்படின்னா, யார் ஒருவர் தன்னுடைய டாய்லெட்டை அவரே கிளீன் பண்ணுவாரோ அவருக்கு மட்டும்தான் வந்து இந்த ஆசிரமத்துல இடம் உண்டு. அப்படி அவர் வந்து அவருடைய டாய்லெட்டை கிளீன் பண்ண தயாரா இல்ல அப்படின்னா அவருக்கு இடம் கிடையாது. எனக்கு என்ன டவுட் வந்துச்சு அப்படின்னா, ஏன்னா நமக்கு இங்க இருக்கிற காலகட்டத்துல என்னன்னா, இதை பண்றதுக்கு ஒரு ஆளு தான் நம்ம நியமிச்சிருக்கோம், டாய்லெட்டை கிளீன் பண்றதுக்கு ஒரு ஆளு. ஆனா காந்தி who is called the father of the nation ஏன் வந்து அப்படி சொல்லணும், டாய்லெட் போய் அவர் கிளீன் பண்ணணும் அப்படின்னா தன்னுடைய அந்த மதத்தை யார் அவனா சுத்தம் பண்றானோ அவன் தான் இந்த நாட்டுக்காக ஏதாவது செய்ய முடியும். அப்படி அந்த எண்ணம் இல்லாத ஒருத்தனுக்காக நாட்டுக்காக நிச்சயமாக என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாதுங்கிற அந்த எண்ணம் அவர்கிட்ட ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அதனாலதான் அவரோட கோட் வந்து ஒரு கோட் இருக்கும், be the change you wish to see in this world. நீ இந்த உலகத்தில் என்ன மாற்றத்தை காண நினைக்கிறாயோ அந்த மாற்றம் முதலில் உன்னிடம் இருந்தே வர வேண்டும் அப்படின்னு. சோ அப்படிங்கும் போது இந்த விஷயம் முதல்ல எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா எங்க குடும்பத்துல எங்க வீட்டுல இருந்து வந்துச்சு. இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஷாப்பிங் போறோம் அப்படின்னா நம்ம ஷாப்பிங் போயிட்டு ரிட்டர்ன் கொண்டு வர போறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 250 கிராம் கேரி பேக் வந்து நம்ம கொண்டு வந்துருவோம். கேரி பேக் பிளஸ் பிளாஸ்டிக் பேக்ஸ் வந்து கொண்டு வந்துருவோம். ஏன்னா எல்லா ஜாமானும் இதுல தான் இருக்கு, இட் இஸ் ஆல் ஒரு ரேப்பர்ல தான் இருக்கு. ஆனா எனக்கு சின்ன வயசுல சின்ன குழந்தையில கடைகளுக்கு போயிட்டு வந்த ஞாபகம் இருக்கு. அப்ப எல்லாமே பேப்பர்ல தான் மடிச்சு கொடுப்பாங்க. எங்க அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பேப்பர்ல இருக்கிறத அதுக்குன்னு இருக்கிற நம்மளுடைய ஸ்டீல் கண்டெய்னர்ஸ்ல கொட்டிட்டு அந்த கசங்கி போயிருந்த பேப்பரை கைய வச்சு அப்படியே தேய்ப்பாங்க. தேய்ச்சிட்டு ஒரு பேப்பரா எடுத்து வைப்பாங்க. அது போக அந்த சேனல் இருக்கும், அந்த சேனலை வந்து என்ன பண்ணுவாங்க, சுத்தி ஒரு இடத்துல பத்திரமா வைப்பாங்க. எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்கும் அப்படின்னா, இந்த பேப்பரை தூக்கி அழகா அப்படி குப்பையில போட்டுலாம். ஆனா ஐமா அப்படி போட மாட்டாங்க. ஏன் இருக்கு அப்படின்னா, நாளைக்கு வீட்டுல ஏதாவது ஒரு ஜாமான தட்டணும் எதுக்குனாலும் நமக்கு இது யூஸ் ஆகும், இது நல்ல பேப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து வைப்பாங்க. ரெண்டாவது,
பால் பாக்கெட் அப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் பாக்கெட்ல வந்து வர ஆரம்பிக்குது. வீட்டுல திடீர்னு ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா வீட்டுல காலையில வாங்கின பால் இருக்காது, நம்மள போய் பால் பாக்கெட் வாங்கி சொல்லுவாங்க. வாங்கிட்டு வந்துட்டு நம்ம பார்க்கும்போது அந்த பால் பாக்கெட் வெட்டி பாலை ஊத்துனதுக்கு அப்புறம் உள்ள பால் கொஞ்சம் ஒட்டிருக்கும். அதையும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி என்ன பண்ணுவாங்க, அலசி ரின்ஸ் பண்ணி ஊத்திட்டு அந்த பாக்கெட் அழகா வெட்டி நல்லா வாஷ் பண்ணி கழுவி காய வச்சுட்டு ஒரு சைக்கிள் ஸ்போக்ஸ் வந்து எஸ் மாதிரி டைப்ல வச்சு அதுல வந்து சொறி வச்சுவாங்க. எதுக்காக இதை செய்றீங்க அப்படின்னா இது கரெக்டா வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம், பழைய பேர்காரங்க கொடுத்தோம்னா நமக்கு நல்ல ரூபா கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்களோட எண்ணம். ரெண்டாவது இந்த கேரி பேக் வெளியே போடக்கூடாது. அண்ட் இந்த கேரி பேக் மட்டும் தான் அப்படி பண்ணுவாங்களான்னு பார்த்தா இந்த சேமியா ரவை இதெல்லாம் வந்து நேரம் கேரி பேக் அந்த சின்ன ஒரு பிளாஸ்டிக் பையில வர ஆரம்பிக்கும். அதை மேல அழகா வெட்டி யூஸ் பண்ணிட்டு அதை அழகா நல்லா தொடச்சுலாம் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்நேரம் வீட்டுல நம்ம குடும்பத்துல என்ன ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் வீட்டுல பலகாரம் போடுற பழக்கம் உண்டு. ஒரு வடை போடுவாங்க, ஒரு பணியாரம் ஊத்துவாங்க, அதெல்லாம் சொந்தக்காரங்க வீட்டுக்கு கொடுத்து அனுப்புற பழக்கமும் இருந்துச்சு. அதுக்கு தூக்கி இதை வந்து பத்திரமா வச்சுக்குவாங்க. அப்ப எங்க வீட்டுல இருந்து நான் வந்து வேஸ்ட் வெளியே போறதுல பார்த்ததுல ஆர்கானிக் வேஸ்ட் மட்டும் தான் பார்த்தேனே தவிர எந்த ஒரு பிளாஸ்டிக்குமே வந்து கொண்டு போய் குப்பையில போடுறத பார்க்கல. இது எந்த காலத்துல அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா கைமாவோட காலத்துல. ஆனா எப்பயுமே இந்த காலங்கள் அவங்க 100% அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா எங்க அப்பா ஒரு 75 நம்ம ஒரு 50 வருவோம். சோ கொஞ்சம் வயசாக ஏன்னா நம்ம மனிதனுக்கு தான் ஒரு என்ன அப்படின்னா வயசாக மூளை வளரும் சொல்லுவாங்க. ஆனா சின்ன வயசுல நம்ம கத்துக்கிட்ட ஹேபிட்ஸ் எல்லாமே நம்ம விட்டு போய்கிட்டே இருக்கும். சோ என்னையும் வந்து இந்த ஹேபிட் வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு என்னை விட்டு போய்கிட்டே தான் இருந்துச்சு. அன்லெஸ் அண்ட் அன்டில் என்னோட ஒரு ஸ்டேஜ்ல நான் ரியலைஸ் பண்ணும்போது எங்க ஸ்கூலுக்கு வந்து வர வழியில ஒரு தோலானி மண்டபம்னு ஒரு மண்டபம் உண்டு. சோ விருதுநகர்காரங்களுக்கு கண்டிப்பா தெரியும் தோலானி மண்டபம். இதை வந்து நான் யூஸ்வலா கிராஸ் பண்ணி தான் வருவேன். சோ ஒரு நாள் நான் கிராஸ் பண்ணி வரும்போது நான் பார்த்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. என்ன அப்படின்னா அங்கிட்ட வந்து அந்த குப்பையெல்லாம் கொட்டி வச்சிருக்காங்க. ஒரு மாடு அந்த கேரி பேக் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு, ஆக்சுவலா வந்து மாடு வந்து நம்ம இருக்கிற அந்த காய் வேஸ்ட் எல்லாம் சாப்பிட்டா ஒன்னும் பிரச்சனை இல்லை. பட் கேரி பேக் எடுத்து சாப்பிட்டுச்சு அப்படின்னா இந்த மாடு வயிற்றுக்குள்ள போய் வந்து அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையை பண்ணி அந்த மாடு இறக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இல்லையா? அப்ப நம்ம எந்த மாதிரி ஒரு உலகத்துல வந்து நம்ம எந்த மாதிரி ஒரு நாட்டுல பிறந்திருக்கோம் அப்படின்னா ஒருத்தர் நமக்கு என்ன சொன்னாரு, தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லையெனில் ஜெகத்தினை அழித்திடுவோம்னு சொன்னாரு. சாப்பாடு எல்லா மனுஷனும் கிடைக்கணுங்கிறது ஒருத்தரோட ஃபீல். இன்னொருத்தர் என்ன சொன்னாரு, வாடிய பயிரை கண்ட பொழுதெல்லாம் வாடினாரு. அப்ப ஒரு சின்ன ஒரு பிளான்ட்டுக்கு கூட வந்து அது வந்து வாடி போச்சுன்னா எனக்கு கஷ்டமா இருக்கு. இப்படி ஒரு மாடு நமக்கு பால் கொடுக்குது, நம்ம வந்து இன்னைக்கு நம்ம குழந்தை எல்லாம் வந்து பால் எல்லாம் குடிக்குது அப்படின்னா இது நம்ம மாடு முக்கியமான பசுமாடு முக்கியமான காரணம். இது சாப்பிடுற சாப்பாடுல போய் நம்ம வேஸ்ட் இப்படி இந்த அளவு கலக்குது அப்படிங்கறதுலதான் இது திரும்ப எனக்கு என்ன ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா எங்க அம்மா சொன்னது எங்க அப்பா சொன்னது எல்லாமே வந்து ஞாபகம் வர ஆரம்பிச்சிச்சு. சோ இதெல்லாம் நாங்க வந்து டோஸ்ட் மாஸ்டர்ஸ்ல தான் நிறைய அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுவோம். சோ அப்ப வந்து ராஜாலி மேம், ஷியாம், சசிதரணி இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம பேசினப்ப இப்படி எல்லாம் நடக்குதுங்க, நம்ம எல்லாம் வந்து படிச்சுட்டு வந்திருக்கோம், நம்ம சொசைட்டிக்காக நம்ம ஏதாவது ஒன்று செய்ய வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு 2017 வந்து நாங்க வந்து முத ஒரு லார்ஜஸ்ட் ரீசைக்ளிங் செஷன் வந்து நடத்தணும் விருதுநகர்ல. ஒரு 17,000 பேர் 17,293 பேரை ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே இடத்துல உட்கார வச்சு ஒரு மிகப்பெரிய டிரைவ், அதுல 45 நிமிஷம் வந்து நம்ம செஷன். இது ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டா பதிஞ்சாங்க. சோ இது முதல் தடவை நடந்தது. அதை வந்து அடுத்த ஜனவரி 30 தான் நாங்க தேர்ந்தெடுத்த தேதி. ஏன்னா ஜனவரி 30 வந்து காந்தியோட நினைவு நாள், நம்மளோட தியாகிகள் தினம். சோ அவர் கிளீன் இந்தியா டிரைவை வந்து இனிஷியேட் பண்ணவருங்கிறதுனால நம்ம வந்து நம்ம அந்த தேதியில கொண்டு வந்து நம்ம அதை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். சோ இது வந்து 2018 இன்னொரு கின்னஸ் ஆச்சு. என்ன அப்படின்னா ஒரு நாள் பொழுதுல, அதாவது காலையில இருந்து சாயந்தரத்துக்குள்ள எவ்வளவு அதிகமான கேரி பேக் வந்து ரீசைலிங்காக கலெக்ட் பண்ணி அனுப்புறோம் அப்படிங்கிற ரெண்டாவது விஷயம் பண்ணோம். சோ அதுக்கப்புறம் கொரோனா வந்துச்சு. ஒரு காலகட்டத்துல வந்து எங்களால அதை தொடர்ந்து செயல்பட முடியல. ஆனா அந்த நம்ம ஆரம்பிச்ச அந்த வேலையை இன்னும் வந்து அதை ஸ்ட்ராங்கா எடுத்த விஷயத்தை கைவிட மாட்டோம் அப்படின்னு வந்து அதை கொண்டு போய்கிட்டு இருக்கிறது நம்மளுடைய ராஜவலி மேம். அதை வந்து இன்னைக்கு மாடிஃபைடா அப்படியே ஆர்ஜே கார்பேஜ் பேங்க் அப்படின்னு நம்ம எல்லாரையும் இன்னும் இந்த சிந்தனையில நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா டேக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்ப 2017 வந்து நாங்க வந்து ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் கொடுத்திருக்கோம். இப்ப அதை வந்து பெரிய அளவுல கொண்டு போய்கிட்டு இருக்காங்கிறது வந்து மிகவும் சந்தோஷமான விஷயம். அண்ட் இந்த பெருமை எல்லாமே வந்து எங்களை வழிநடத்தும் எங்களுடைய ராஜவலி மேம் தான் அதுக்கு வந்து சேரும் அப்படிங்கறதை நான் சொல்லிக்கிறேன். சரி, இதெல்லாம் ஆரம்பிச்சிட்டீங்களா சார், எல்லாமே நடந்துச்சா, உங்க பிள்ளைங்களை வந்து ஸ்கூல்ல வந்து நீங்க எல்லாம் பிளாஸ்டிக் எல்லாம் கலெக்ட் பண்றீங்க, நாங்க என்ன பண்ணுவோம் அப்படிங்கறத சொல்றேன். எங்க குழந்தைகள் எல்லாருமே அவங்க வீட்டுல இருக்கிற குப்பைகளை என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க பிளாஸ்டிக் குப்பைகளை இங்க கொண்டு வந்துடலாம். பிளாஸ்டிக் மட்டும் கிடையாது, நம்ம அடுத்த காலகட்டங்கள்ல நம்ம அவங்க இப்ப கிளாத் இது எல்லாமே வாங்கி கூட நம்ம கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்துட்டாங்க. இப்ப ஒரு கட்டத்துல வந்து நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த வேலை நான் வந்து எப்படி பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இதை வந்து எப்படி செய்யணுங்கிறத நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். இனி வந்து இந்த வேலையை இன்னொருத்தட்ட கொடுத்து அவங்க இந்த வேலையை செய்வோம் அப்படின்னு நான் விட்டேன். இதை விட்டதுனால என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம ஒரு கதையில வந்து இந்த புத்தர் சொல்ற மாதிரி ஆயிப்போச்சு. அதாவது ஒரு புத்தர்கிட்ட போய் வந்து அவரோட சிஷ்யர் வந்து கேக்குறாரு, நான் சுவாமிஜி இந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு இருக்கு, ஆனா நான் எவ்வளவு வேண்டுனாலும் அது நடக்க மாட்டேங்குது, எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாரு. உடனே வந்து அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா நீ ஒரு தடவை ஊருக்குள்ள போய் ஒவ்வொருத்தரும் அவங்க என்ன நினைக்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கா அப்படின்னு சொன்னோன்னே ஊர்ல போய் வந்து ஒரு கேக்குறாரு, சார் நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க, உங்க மனசுல என்ன ஆசை இருக்கு அப்படின்னு கேட்கும்போது நான் ஒரு மிகப்பெரிய வியாபாரி ஆகணும்னு ஆசைப்படுறாரு. இன்னொருத்தவங்க போகும்போது எனக்கு அன்றாடம் வாழ்க்கையை நடத்துறதுக்கு எனக்கு சாப்பாடு கிடைச்சாலே போதும்னு நினைக்கிறாங்க. அப்ப வந்து சொல்லும்போது சுவாமிஜி நான் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா அவங்க வேற வேற சிந்தனையில இருக்காங்களே அப்படின்னு. இப்போ உனக்கு புரிஞ்சுச்சா, நம்ம எல்லாரும் இப்ப நான் வந்து இந்த ஊர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், ஊர்ல இருக்கிற மக்களும் இந்த ஊர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒருமித்த சிந்தனையில இருந்தா மட்டும்தான் நம்ம நினைச்ச விஷயம் நினைச்ச மாதிரி போகும். ஆனா சிந்தனைகள் மாறும்போது நம்ம நினைச்ச விஷயம் நடக்காது. அப்படிங்கறதுல எங்க ஸ்டாஃப் வந்து அதை என்ன பண்ணல அப்படின்னா அதோட சீரியஸ்னஸ் திரும்ப எடுக்கல. வந்து எப்படி நம்ம எவ்வளவு சீரியஸா டெய்லி இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்மளோட இடத்துல மாணவர்களை மோட்டிவேட் பண்ணுவோமோ இதை இன்னொருத்தவங்க செய்வாங்க அப்படின்னா செய்ய மாட்டாங்க. இது நான் யூசுவலா ஸ்டாஃப் இவங்க வந்து நம்ம குழந்தைகளை பேசும்போது சொல்ற ஒரு எக்ஸாம்பிள். நீங்க வந்து ஒரு 20 பேர் இருக்கீங்கன்னா ஒரு பஸ்
பஸ் நிக்குது, இந்த பஸ் நீங்க இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நகர்த்தணும். 20 பேர் சேர்ந்து இந்த பஸ் நீங்க நகர்த்தும் போது இந்த பஸ் எவ்வளவு வேகத்துல போகும் அப்படின்னா மிஞ்சி போனா 20 km/h ஸ்பீட்ல தான் போகும். அதுக்கு மேல இது வேகமா எடுக்க முடியாது. ஆனா அதே அந்த பஸ்ஸுக்குள்ள ஒருத்தர் உட்கார்ந்து அந்த இக்னிஷனை ஸ்டார்ட் பண்ணி அவர் அந்த வண்டியை நகர்த்தினார்னா 120 km வேகம் கூட போகும். அப்ப எவ்ரிதிங் ஹேஸ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் வித்தின், நமக்குள்ள இருந்து நடக்கணும். அப்ப நம்ம இருக்கிற அதே மைண்ட் செட்டுக்கு எல்லாரும் வர வரைக்கும் இதை நம்ம தொடர்ச்சியாக செய்யணுங்கிறத நான் வந்து எங்க ஆசிரியர்களிடம் இருந்தும் மாணவர்களும் உணர்ந்தோம். சோ இப்ப திரும்ப என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு கடந்த 3 மாதங்களாக இதை நம்ம வந்து நம்ம முன்னாடி நின்று we have to be that. அதாவது நம்ம ட்ரெயின் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா இன்ஜினோட ரோல் வந்து கடைசி வரைக்கும் அந்த கோச்சஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் வந்து சேர்க்கணும். ஆதி வேகத்துல போய்கிட்டு இருக்கும்போது இவ்வளவு நேரம் நான் எப்படி ஓடணும்னு சொல்லி கொடுத்துட்டேன்ல, நான் ஒரு ஓரமா ஒதுக்கிறேன், நீங்க எல்லாம் ஓடிக்கிட்டே இருங்க அப்படின்னா எந்த கோச்சஸும் போய் வந்து கண்டிப்பா இடம் சேராது. சோ அதனால நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும்ங்கறதுல we started again. திரும்ப இந்த டிரைவை வந்து நம்ம மாணவர்களுக்கு சொல்லி குப்பைகளை கொண்டு வர சொல்லி நாங்க எங்களுக்கு வந்து 4 டீமா இருக்காங்க மாணவர்கள், ராமகிருஷ்ணா, சாரதா, விவேகானந்தா, சித்பவானந்தா. சோ ஒவ்வொரு வாரமும் இப்ப இனிமேல் வந்து ட்ராக் பண்ணுவோம். இதெல்லாம் முதல்ல ஆரம்பிச்சதுதான். சோ அதே மாதிரி ட்ராக் பண்ணி மாணவர்கள் ஒவ்வொருத்தரும் எவ்வளவு கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாங்களோ சோ அவங்களுக்கு ஈகோ வாரியர் அப்படின்னு ஒரு பேட்ச் கொடுத்து சோ அவங்களை மோட்டிவேட் பண்ணி இந்த விஷயத்தில் ஈடுபாடு பண்ண வச்சுக்கிட்டோம். நம்ம அந்த மை கார்பேஜ் மை ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற ஸ்பீச் கான்டெஸ்ட்ல இப்போ ஒரு 4 பேர் வந்து கலந்துக்கிறதுக்கு அவங்க தயாராகிட்டு இருக்காங்க. இன்னும் மாணவர்களை நம்ம இதுல வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனாலும் இதை வந்து இன்னைக்கு ஒரு நாள் செஞ்சுட்டு மீதி 29 நாள் நம்ம செய்ய வேண்டியது இல்லையா அப்படின்னா இல்ல, இது நமக்கு எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டியா நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா எப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து 3 வேளையும் நம்ம சாப்பிடுவோமோ அது மாதிரி இது வந்து நம்மளுடைய நாள் பொழுதுல எங்கெல்லாம் நம்ம குப்பையை பாக்குறோமோ அங்கெல்லாம் வந்து நம்ம வந்து நம்மளோட வேலை வந்து அங்க இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. சோ மறுபடியும் எங்களோட கேம்பஸ் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா எந்த இடத்துலயும் ஒரு குப்பையும் பார்க்க முடியாத அளவுக்கு எங்கேயுமே குப்பை சிந்தாத அளவுக்கு ஆகுது. காரணம் நான் முதல்ல குனிச்சு எடுக்கிறேன், எடுத்த உடனே மாணவர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, நம்ம சாரே செய்யறாரு அதனால நம்ம ஏன் செய்யாம இருக்க கூடாதுங்கிற அந்த எண்ணத்துக்கு வராங்க. அப்ப நம்ம யாரெல்லாம் எந்தெந்த இடத்துல எல்லாம் லீடர்ஷிப்ல இருக்குமோ அதுதான் நம்ம இன்னைக்கு டைட்டில் நம்ம வந்து கொண்டு வந்தது. இஃப் நாட் யூ தென் ஹூ, நீங்க செய்யலன்னா வேற யார் செய்ய போறாங்க. இப்ப நம்ம மேம் சொன்ன மாதிரி வந்து இந்த பிளாகிங் ஆக்டிவிட்டிஸ்ல கூட நம்ம பேசினது நம்ம எங்க ஃபேமிலியில நாங்க பேசிக்கிட்டு நம்ம 2 பேரும் நம்ம குழந்தைகளையும் சேர்த்து கூட்டு போனோம். அதாவது நானும் என்னுடைய மனைவியும். ஏன்னா ஏற்கனவே எங்க வீட்டுல வந்து பக்காவா கார்பேஜ் வந்து செக்ரிகேட் பண்ணிடுவோம். எங்க குழந்தைகளுக்கே நல்லா தெரியும் பிளாஸ்டிக் வேஸ்ட் எங்க போடணும், அதே மாதிரி இந்த ஆர்கானிக் வேஸ்ட் எந்த இடத்துல போடணும். எங்க தோட்டம் இருக்கும், தோட்டத்துல ஒரு பெரிய குழி வெட்டி வச்சிருப்போம், அந்த குழியில போட்டுட்டே இருக்கும், அது நிறைஞ்ச உடனே அதை மூடிட்டு இன்னொரு குழியை வெட்டிக்கும். சோ இதை வந்து நாங்க உரமாக்கி அப்படியே நாங்க யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு நல்லாவே தெரியும் சோ இதை எங்க பண்ணணும் என்ன பண்ணணும்னு. பட் இதை தாண்டி இப்ப நம்ம வீடுங்கிறது ஒரு சர்க்கிள், ஒரு சின்ன சர்க்கிள். இந்த சர்க்கிள் வந்து நம்ம வந்து அழகா மெயின்டைன் பண்ணிட்டோம், நம்ம வீட்டுக்குள்ள குப்பை கிடையாது. இதை தாண்டி அடுத்து இருக்கிற நம்ம தெருங்கிறதாவது வரணும் இல்லையா. ஏன்னா இப்ப எங்க வீடு வந்து நல்லா வந்து ஒரு கிராமப்புறத்துல இருக்கிற ஒரு பகுதியில இருக்கு. நாங்க அந்த வீட்டுக்கு போய் 8 வருஷம் ஆகுது. ஆரம்பத்துல எங்க வீடை சுத்தி பிளாஸ்டிக் பையே கண்டு தெரியாது. ஆனா இப்ப நிறைய வீடுகள் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா பிளாஸ்டிக் பை வந்து சுத்தி தெரிய ஆரம்பிக்கும். அப்ப இதை நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னா இதை பார்த்து நம்ம ஏரியா இன்னும் கெட்டு போகாம இருக்கிற ஏரியா அப்படியே பத்திரமாக வச்சுக்கொள்ளலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். சோ இது மூலமாக வந்து நம்ம குழந்தைகளுக்கு நம்ம முதல் 2 பேரும் சேர்ந்து இன்வால்வ் ஆகி குழந்தைகளையும் அதுல இன்வால்வ் பண்ணணுங்கிற எண்ணம். சோ ஃபர்ஸ்ட் நீங்க உங்ககிட்ட ஸ்ட்ராங்கா இருக்க, அடுத்து உங்க குடும்பத்துல இருக்கிற வட்டத்துக்குள்ள இதை ஸ்ட்ராங்கா கொண்டு வாங்க, அடுத்து இந்த குடும்பத்தை தாண்டி இன்னொரு பெரிய வட்டத்துக்கு கொண்டு போறது நம்ம ட்ரை பண்ணணுங்கிற அந்த சிந்தனை. இதை நம்ம சொல்லும் போது நான் சொல்றது என்ன அப்படின்னா ஒரு குருட்ட போய் வந்து ஒரு செஷன் கேட்டேன், குருவே இந்த நடுவில் 6 ஓடிக்கிட்டு இருக்கு, இந்த 6 தாண்டி நான் எப்படியாவது போகணும் அப்படின்னு. சரி என்னப்பா பண்ண அப்படின்னா நான் இந்த பக்கம் உட்காந்துட்டு 6 தாண்டி போகணும் நினைச்சிட்டே இருக்கேன், ஆனா என்னால போக முடியாது அப்படின்னு குரு சொன்னாரா. சரி இந்த 6 தாண்டி போகணும்னு நினைச்சா எப்படி செய்ய முடியும், இந்த 6 தாண்டி போறதுக்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்கு, ஒண்ணு சுத்தி இந்த பாலம் வழியா போலாம், இல்ல நீச்சல் அடிச்சு போலாம், இல்ல தண்ணி குறைஞ்சதுக்கு அப்புறம் இறங்கி நடந்து போலாம். இவ்வளவு வழிகள் இருக்கு, ஏதாவது ஒரு வழியில முயற்சி பண்ணாதான் வந்து அந்த 6 தாண்டி போக முடியும். அதை விட்டுட்டு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எக்ஸ்பெக்டேஷனா மட்டும் வச்சுக்கிட்டே இருக்க, இதை உன்னோட கோலா மாத்தவே இல்லை கண்ணா, அதனாலதான் உன்னால 6 தாண்டி போக முடிய மாட்டேங்குது அப்படிங்கிறத சொல்றது. சோ நம்ம எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனும் ஒரு கட்டத்துல எப்படியும் இருக்கதான் செய்யுது அப்படின்னா இந்த குப்பைகள் எல்லாம் இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்கணும், இந்த குப்பை இல்லாம வந்து நம்ம சுத்தமா இருக்கணும், நம்ம குடிக்கிற தண்ணி சுத்தமா இருக்கணும், காத்து சுத்தமா இருக்கணும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மட்டும் இருக்கு. ஆனா இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தாண்டி நம்ம செய்ய வேண்டிய விஷயமே மேக் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கோல் அப்படின்னா நம்ம அதை செய்யற வரைக்கும் என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா நிப்பாட்ட மாட்டோம். அப்ப அந்த செய்யும் செயல்ல கொண்டு வரணும்ல, உலகத்தின் தலை சிறந்த சொல் வந்து செயல் அப்படின்னு சொல்ற மாதிரி we have to start doing it. அது வந்து நம்ம எவ்வளவு கான்ட்ரோவர்சிஸ் வரும் அதான் சொல்றோம்ல. நாங்க ஏற்கனவே இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பட்டம் வாங்கணும் நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்துல சொன்ன மாதிரி எவ்வளவு பேர் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, இதை பத்திலாம் நான் கவலைப்பட மாட்டேன், பட் அட்லீஸ்ட் இதை பத்தி என்றதுக்கு நானாவது இருக்கேங்கிறதுல பெருமைப்படணும், சந்தோஷப்படணும், பட்டுக்கிட்டு நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது. சோ அதை வந்து பொறுத்த அளவுக்கு யூசுவலா நான் என்னோட ரூம்ல இன்னொரு ஒரு முக்கியமான போட்டு எழுதி வச்சிருப்பேன், if the plan doesn't work change the plan but never the goal. நம்மளுடைய கோல் வந்து இந்த நம்ம வாழும் இந்த இடத்தை சுத்தமாக வைத்திருக்க வேண்டியது. அந்த கோல்ல நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்போம். மேபி நம்ம இப்ப யூஸ் பண்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் அவுட் ஆகலன்னா பரவாயில்ல, இந்த கோலை விட்டு டிவியேட் ஆகாம இன்னொரு பிளானுக்கு போவோம், அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இந்த ஆரம்பத்துல ராஜலிங்கம் சொன்ன மாதிரி இந்தூர்ல நடந்த சம்பவத்துக்கு வந்து கவர்மெண்ட் பொறுப்பே ஆகாது. ஏன்னா கவர்மெண்ட் நம்ம குப்பை இப்படி போடணும்னு நமக்கு சொல்லி கொடுக்கவே இல்லை. கவர்மெண்ட் நமக்கு நல்லதுக்காக நிறைய விஷயங்கள் செய்யதான் செய்யறாங்க. And if we start to become a responsible citizen of India வெகு விரைவில் ஒரு அழகான நாடாக மாறிடும். அண்ட் இதை வந்து நான் யூஸ்வலா பேசும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்மளுடைய இன்பமணி சார் ஒருத்தங்க இருக்காங்க நம்ம அட்வைசர். சோ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, தம்பி நீ பூமியை காப்பாத்த போற நீ நினைச்சிட்டு இருக்க தம்பி, ஆனா பூமிக்கு வந்து தன்னைத்தானே காப்பாத்திக்கிறதுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா பூமி தன்னைத்தானே 6 தடவை ஏற்கனவே அழிச்சிருக்கு. நம்ம வந்து ஓவரா ஒரு கட்டத்துல ஆடணும் அப்படின்னா நம்மளே அழிச்சிட்டு பூமி என்ன பண்ணிடும், மீண்டும் அதை காப்பாத்திக்கிறோம். ஆனா நம்ம வந்து புரியாம இருக்கிறது என்னன்னா நம்ம செய்யற செயல் பூமிக்கு அழிவு உண்டாக்குறது கிடையாது,
நமக்கு நாமே அழிவை உண்டாக்குற விஷயம் அப்படிங்கறத நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. சோ இந்த நேரத்துல நம்ம அடுத்த ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு கொடுக்குற கிஃப்ட் நம்ம கையில தான் இருக்கு. ஒரு கிஃப்ட்னா நம்ம எப்படி அழகா கொடுப்போம், அழகா ரேப் பண்ணி அழகா பவு போட்டு சூப்பரா புது பொருளா கொடுப்போம் இல்லையா, பழைய பொருள்லாம் கொடுக்க மாட்டோம். பெட்டர் சாய்ஸா இருக்கும். அது வந்து நம்மளோட குழந்தைகளுக்கு, நம்மளோட பேர குழந்தைகளுக்கு நம்ம சொத்து சேர்த்து வைக்க போறோமோ இல்லையோ, நம்ம கொடுக்க வேண்டியது பியூட்டிஃபுல் நம்ம இன்னைக்கு பாக்குறத விட ஒரு நீட்டான பொல்யூஷன் இல்லாத ஒரு இடத்தை கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தை எல்லாரோட மனசுலயும் வந்து நம்ம விட்டு செல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால நீங்க எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இஃப் நாட் யூ தென் ஹூ? நீங்க செய்யலனா வேற யாரு செய்ய போறா? சார் நாங்க 20 பேர் தான் சார் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கோம். பரவாயில்ல, இந்த 20 பேராவது இதை செய்யறதுக்கு தயாராக இருக்குங்கிற சந்தோஷம் நமக்குள்ள இருக்கணும். நம்மள நாமே பெருமையா நினைத்துக் கொள்ள வேண்டும். இதுல செய்யும் போது ஒரு காலகட்டத்துல, ஏன்னா வந்து இப்ப ஒரு சில பழங்கள் வந்து 2 நாள்ல வந்து பழுத்துரும். நம்ம வீட்டுல வாங்கி வச்சோம்னா சில பழங்கள் வந்து பழுக்கிறதுக்கு நாளாகும். இப்ப நம்ம குறிஞ்சி மலர் எல்லாம் சொல்றோம், அந்த பூ வந்து 12 வருடத்துக்கு தான் ஒரு முறை பூக்கும் அப்படின்னு. டெய்லி பூத்துக்கிட்டு அந்த பூக்கு வந்து என்ன கிடையாது, ஒரு பெரிய அந்த இது கிடையாது இல்லையா, பெருமை கிடையாது இல்லையா. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இது பூக்குமாப்பா அப்படின்னு சொல்லி அந்த பெருமை எப்ப வருது அப்படின்னா when it comes for the time. அப்ப காலம் கனியும், அதாவது கனிய வேண்டிய காலம் நமக்கு இன்னும் வரல, ஆனா வரும். நிச்சயமாக இதை வந்து பெரிய அளவுல மக்கள் எல்லாரும் எடுத்து செய்வாங்க. நம்ம பாசிட்டிவாவே எண்ணுவோம். ஏன்னா வந்து நம்ம மக்கள் செய்ய மாட்டாங்க அப்படின்னா அந்த தாட்ஸ் வந்து ஜாஸ்தியாகி செய்ய மாட்டாங்க. நம்ம எல்லாரும் நினைக்கும் போது we'll start thinking that இத பார்த்து 4 பேர் செய்வாங்க, இத பார்த்து 4 பேர் செய்வாங்க, நம்ம இன்னும் பெட்டர் எடுத்தா மாறிடும் அப்படிங்கிற பாசிட்டிவ் ஆட்டிடியூட்லயே நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணிட்டு போவோம். நம்ம தாட்ஸ்க்கு நிச்சயமாக பவர் இருக்கு. எல்லாரும் மாறுவார்கள். நிச்சயமாக ஒரு நாள் இந்த உலகம் இன்னும் ஒரு பெட்டர் உலகமாக மாறி மக்கள் சந்தோஷமா இருக்க போறோங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. அதனால இஃப் நாட் யூ தென் ஹூ அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம தொடர்ந்து செயல்படுவோம். செயல்பட்டு கொண்டிருக்கும் அனைத்து ஈகோ வாரியர்ஸ் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ராஜவல்லி மேம் ஃபார் ப்ரொவைடிங் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த கமிட்டியில நீங்க கண்டிப்பா எந்த கமிட்டியில நான் ரொம்ப ஃபிட்டாவே நீங்க நினைக்கிறீங்களோ என்னை நீங்க அதுல நேமே எழுதிடலாம் மேம். ஐ வில் பீ ஜாயினிங் வித் யூ இன் எவ்ரி ஆக்டிவிட்டீஸ் மேம். தேங்க்யூ மேம். ஓகே சுத்தம் அப்படின்றது ஒரு சொல்லல்ல செயல் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சுந்தர் சாரை விட யாரும் மொழி திறன் இவ்வளவு அழகா பயன்படுத்த முடியாது. அண்ட் he keeps reminding us every example he uses is with his family, his members in the family, his ancestors. So that says how rooted he is. But still look at the way he starts la I love India va message போடுங்க. So உண்மையான patriot is not the one who just types and says, but who acts, who executes, who implements. So அந்த எக்ஸிக்யூட்டரா, அந்த இம்ப்ளிமெண்டரா நான் ரசிச்ச ஒரு ஈகோ வாரியர் இஸ் மிஸ்டர் சுந்தர். And we are extremely happy that he is going to be part of the committee. So definitely அப்படி ஒரு நபர் இந்த குழுவோட சேர்ந்து every Sunday 2 hours நம்ம செயல்பட போறது. It is going to become a very great movement ன்னு தோணுது. இன்னும் டேட் மட்டும் நாங்க பிக்ஸ் பண்ணல. எப்போ அந்த எல்லா கமிட்டி மெம்பர்ஸும் ஃபில் ஆகுறாங்களோ அப்பதான் பிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி நினைச்சிருக்கோம். Thank you so much for your time. We wish you to be with us for the next half an hour. If anybody has got questions to Mr. Sundar, please go ahead. ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். ஏன்னா அவர் வந்து தினம் ஒரு 500 குழந்தைங்க கிட்ட எப்படி வந்து குப்பை மேலாண்மையா அவங்களோட ஹேபிச்சுவல் ஆக்டிவிட்டியா மாறணும்ன்றதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு நபர். And you won't believe they are largest contributors. குழந்தைங்க பிரிச்சு கொடுக்கறதாகட்டும் இல்ல பள்ளிக்கூடத்துல இருந்து பிரிச்சு கொடுக்கறதாகட்டும், they are the largest contributors to RJ Garbage Bank. கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது வந்து வெறும் கார்பேஜா இல்ல, அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சிஸ்டமா வச்சிருக்காங்க. ஒரு பால் கவர்னா எப்படி கழுவி கொடுக்கணும், அத வந்து ஒவ்வொரு பொருளையும் எப்படி தனித்தனியா பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்றது ஐ திங்க் யூ ஹேவ் டு விசிட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் வந்து கிரீன் பாயிண்ட் வைக்கணும் ஃபியூச்சர்ல ஆசைப்படுறீங்களோ, யூ ஹேவ் டு விசிட் ஸ்ரீ சாரதா சக்தி ஸ்கூல் and the way they promote source segregation. If you have any questions, please go ahead my dear friends. கேள்விகள் யாருக்கும் இருந்தா கேட்கலாம். So hi sir, my name is Tharani. Actually நீங்க 2018ல ஒரு